பிள்ளையார் சதுர்த்திக்கு ரொம்ப அழகான டெக்கரேஷன்லாம் நம்ம வீட்ல பண்ணணும்னு நமக்கு ஆசை இருக்கும். ஆனா, கடைசி நேரத்துல என்ன பண்றது அப்படின்னு டவுட் இருந்ததுன்னா, நீங்க இந்த ஐடியாவ ட்ரை பண்ணலாம். அதுக்காக இந்த மாதிரி சூப்பரான ஒரு ஸ்டென்சில் எடுத்துக்கோங்க. ஸ்டென்சில் இல்லாதவங்க இந்த ஸ்டென்சில் மாதிரி நீங்க வரைஞ்சுக்கலாம். பிள்ளையார ஈஸியா வரையலாம். ஏற்கனவே மாவிலை தோரணம் ஒண்ணு நான் வீடியோ போட்டிருந்தேன். அது கண்டிப்பா உங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது நம்ம வீடியோ செக்ஷன்ல இருக்கு. போய் அந்த வீடியோவும் பாருங்க. இந்த மாதிரி கார்ட்போர்ட் பீஸ்ல அழகா வந்து நம்ம டபுளா வந்து இந்த ஸ்டென்சில வச்சு அதுக்கான மார்க்கிங் பண்ணிட்டு, ஒரு கதவுக்கு எப்படி கர்வ்டா இருக்குமோ, அதே மாதிரியே கர்வ்டா இதுல வரைஞ்சுட்டு, இந்த ஸ்டென்சில வச்சு நம்ப ஒயிட் சிமெண்ட் அண்ட் க்ளூவ வச்சு ஒரு பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுதான் அந்த சைட்ல பவுல்ல இருக்கு. அந்த பவுல்ல எடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த கார்ட்போர்ட மடக்கிட்டு, அந்த பவுல்ல இருக்க பேஸ்ட்ட வந்து ஸ்டென்சில்ல அப்படியே இதுல அச்சா பதிய வச்சு, அந்த சிமெண்ட் மோல்ட்ல இந்த கார்ட்போர்ட்ல வர வைக்க போறேன். வரைய தெரியும், கிளே ஒர்க் பண்ண தெரியுன்றவங்க, கிளே ஒர்க் மாதிரி பண்ணியும் இதுல பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு, அதுக்கப்புறமா ஃபர்தரா நான் என்ன பண்ண போறேன்னா, இதுக்கு அழகான கலர் குடுத்து, இத ஹேங்கிங்க்கு எப்படி மாத்த போறேன் அப்படின்றத தொடர்ந்து பாருங்க. ஒயிட் சிமெண்ட் அப்படின்றதுனால, இதுல இந்த மாரி ஸ்டென்சில் யூஸ் பண்ணிட்டு, இத நீங்க அப்படியே விட்டுட்டு, ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு எடுத்தா நல்லாருக்கும். உடனே எடுத்தீங்கன்னா, அந்த ஸ்டென்சில் வந்து சில நேரம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்க அந்த சிமெண்ட் வந்து லிக்விடா இருந்ததுன்னா, ஸ்டென்சில் அப்படியே கலஞ்சிரும் எடுக்கும்போது. அதனால கொஞ்ச நேரம் செட் ஆனதுக்கு அப்புறம் எடுக்கலாம். இப்ப நான் அப்பவே உடனே எடுத்துட்டேன். அந்த வாட்டரி எலிமெண்ட்ஸ் அப்படியே வந்துருச்சு. இப்ப அத சரி பண்றதுக்காக இந்த மாரி பென்சில் யூஸ் பண்ணி அங்கங்க இப்படி எடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா பென்சில் யூஸ் பண்ணி தான் அந்த ட்ரேஸஸ் எல்லாத்தையும் அழகா நம்ம வந்து பிக்கப் பண்ணி சூப்பரா அழகா பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஒயிட் சிமெண்ட் லேயர் காயறதுக்கு ஒரு 1 ஹவர் போதும். நம்ம ரொம்ப திக்கா இருந்துச்சுன்னா தான் காயறதுக்கு 1 நாள் ஆகும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி வந்து ஃபுல்லா நம்ம கலர் அடிச்சிடுறோம் மஜெண்டா கலர். ஸோ இது ஃபுல்லா அடிச்சுட்டு அந்த பிள்ளையாருக்கு சைட்ல வந்து அதே மஜெண்டா கலர் படும். ஆனா அத மட்டும் நம்ம என்ன பண்றோம்னா, ஃபைனலா அதுக்கு எல்லோ கலர் அடிச்சுட்டு சூப்பரா மாத்திடலாம். எப்பவுமே அந்த மஜெண்டா, பிங்கோட எல்லோ கலர் சூப்பரா மேட்ச் ஆகும். ஸோ பிள்ளையாருக்கு அழகா எல்லோ கலர் இப்ப குடுத்துடலாம். நெக்ஸ்ட் இப்பதான் சூப்பரான ஒரு ஐடியா நம்ம ஃபாலோ பண்ண போறோம். அது என்னன்னா, நான் 4 பக்கமும் பஞ்சிங் மிஷின் வச்சுட்டு, இது எல்லாத்துலயுமே ஹோல்ஸ் கிரியேட் பண்ண போறேன். ஹோல்ஸ் கிரியேட் பண்ணிட்டு, இதுல ஹேங்கிங்காக ஒரு த்ரெட் யூஸ் பண்ண போறேன். சோ தட் இது ரொம்ப அழகா ஒரு ஹேங்கிங் மாதிரி நமக்கு ரெடி ஆயிடும். த்ரெட் கட்டும் பொழுது அழகா இந்த மாதிரி நம்ம சூப்பரா கிளாம்ப் மாதிரி நம்ம செவுத்துலலாம் சில பொருள்லாம் ஸ்டிக் பண்றதுக்கு கிளாம்ப் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி மெத்தட்ல த்ரெட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஈக்குவல் சைஸ்ல 2 பக்கமும் வச்சுட்டோம்னா, அப்படியே சூப்பரா இது வந்து நின்னுடும். உங்களுக்கு வந்து மடங்காது. ஸோ இது ஒரு ஈஸி மெத்தட். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா பேக் சைட்லயும் அந்த மஜெண்டா கலர ஃபுல்லா குடுத்துருவேன். அப்புறமா இதோட சைட்ஸ்லயும் நான் என்ன பண்ண போறேன்னா, ஜரி ஒர்க்குக்கு யூஸ் பண்ற அந்த ஜரிகள் இருக்கு இல்லையா? டக்குனு அது பேர் வரமாட்டேங்குது. பார்டருக்கு வைப்பாங்க பாருங்க அது. ஸோ அத வந்து இதுக்கு ஃபுல்லா சைட்ல வந்து குடுக்க போறேன். ஓகே. அதுக்காக ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிட்டு, லேஸ் அந்த லேஸ் இருக்கு இல்லையா? அந்த லேஸ்லயும் ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிட்டு, இதுல வந்து நம்ம மேட்ச் பண்ண போறோம். இப்போ இதுக்கு நம்ம கிரீன் கலர் குடுக்க போறோம். எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க. ஸோ கிரீன் கலர் லேஸ் எடுத்துட்டு, அழகா அதுலயும் இந்த மாதிரி ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிட்டு, அது எத்தன நிமிஷம் காய வைக்கணும்? 7 நிமிஷம் காய வச்சுட்டு, இதுல சூப்பரா நம்ம ஒட்டிடலாம்.
பிள்ளையார் சதுர்த்திக்கு பிள்ளையாருக்கு அழகா ஒரு பொட்டும் வச்சுட்டு, சூப்பரான இந்த ஸ்டாண்ட எதுக்காக நம்ம யூஸ் பண்ண போறோம்னா, இதோட பாட்டம்லயும் நான் என்ன சொன்னேன்னா, மெஜெண்டா கலர் அடிச்சுடுவேன். அதுக்கப்புறமா இதோட பேக் சைட்ல நான் என்ன பண்ண போறேன்னா, டபுள் டேப் அப்படின்றதையும் ஒட்டப் போறேன். ஸோ அந்த டபுள் டேப்ப ஒட்டிட்டு நல்லா ஸ்ட்ராங்கா ஒட்டணும் அப்படின்னா, நீங்க ஸ்ட்ராங்கா வந்து ஒட்டிக்கலாம். அந்த மாரி ஒட்டிட்டு வெயிட்டான ஆப்ஜெக்ட்லாம் நல்லா இது மேல வைக்க போறீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க வந்து அதுக்கேத்த மாரி ஸ்ட்ராங்கா இத ஒட்டுனா தான் வால்ல உங்களுக்கு ஸ்டிக் ஆகும். அதுக்கு நானோ டேப் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு நீங்க வால்ல ஸ்டிக் பண்ணிட்டு, பேட்டரி ஆப்பரேட்டட் எல்இடி லைட்ட அழகா இதுல வந்து ஹோல்டு பண்ண வைக்கலாம். சூப்பரான ஒரு ஹோல்டரா உங்களுக்கு வால் ஹோல்டராவே இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப இது மேல அகல் விளக்கு வச்சு நீங்க தீபமும் ஏத்தலாம். ஆனா அதுக்கு பேக் சைட்ல நீங்க குடுக்குற நானோ டேப் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்படி இருந்துருச்சுன்னா, கண்டிப்பா இது வந்து 250 கிராம்ஸ் வரைக்கும் நல்லாவே தாங்கும். ஆனா பின்னாடி இருக்கிற அந்த நானோ டேப் தான் முக்கியம். இப்போ லைட் ஆஃப் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இருட்டுல கூட ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு இது. அதனால இந்த கிராஃப்ட்ட வந்து கண்டிப்பா இந்த பிள்ளையார் சதுர்த்திக்கு ஒரு டெக்கரேஷனா உங்க வீட்ல நீங்க ட்ரை பண்ணலாம். பிள்ளையார் சதுர்த்திக்கு மட்டும் இல்லாம வருஷம் முழுக்க உங்க வீட்ட அலங்காரம் பண்ற ஒரு அழகான பொருளாவும் இத நீங்க யூஸ் பண்ணலாம். பார்க்கறதுக்கு கியூட்டா இருக்கும். எப்பவுமே வந்து பிள்ளையார் வீட்ல இருக்கும்போது நமக்கு வெற்றி மேல வெற்றி தான் வரும் இல்லையா? அந்த வகையில நாளைக்கு எல்லாருமே கணேஷ் சதுர்த்திய, அதாவது பிள்ளையார் சதுர்த்திய ரொம்ப சிறப்பா கொண்டாடுங்க. இந்த ஐடியா பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு, கூடவே நம்ம மாவிலை தோரணம் வீடியோ இருக்கு இல்லையா? அதையும் பாருங்க. அந்த ஐடியாவும் உங்களுக்கு நாளைக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிடுங்க. நம்ம ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் அபி சேனலையும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் பல கிராஃப்ட்ஸுக்காக நான் அடிக்கடி உங்கள வந்து மீட் பண்ணுவேன். நம்ம எல்லாருமே அடுத்த வீடியோல இன்னும் ஒரு சூப்பரான ஐடியாவோட மீட் பண்ணலாம். கிராஃப்ட் பண்ணுங்க, ஹேப்பியா இருங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். டாடா அண்ட் பை பை.